ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட 2 பேதுருனுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு இவ்வனமாய் சொல்லுகிறார், விசுவாசத்தோட தைரியத்தையும். மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும் என்று பேதுரு சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தோடு கூட தைரியமும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நமக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுனாலே அந்த தைரியமும் வந்துடும். இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களில் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது. அங்கே கோலியாத்தை எதிர்த்து நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுது சின்ன தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம் இருந்தது? தேவன் இந்த பெலிஸ்தியனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்கிற ஒரு தைரியம். பாருங்க, அந்த விசுவாசம் அந்த தாவீதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதுதான் விசுவாசம். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலன்னா நீங்கள் இன்னும் விசுவாசியாகவே ஆகலைன்னு அர்த்தம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு நாம் தைரியம் இல்லாதவர்களாய் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கலை என்று தான் அர்த்தம். அதனால தான் பாருங்கள், படகுல எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே காற்றும் கடலுக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடலில் இயேசு கிறிஸ்து அங்கேருந்து நடந்து வருகிறார். நடந்து வந்த மாத்திரத்தில் இந்த பேதுரு சொல்கிறார், நீரே ஆனால் என்னை இந்த கடல் மேல் நடந்து வரும்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீர் எங்களை கடல் மேலே நடக்க பண்ணுகிற ஆள், எங்களை அதற்கு மேலே தான் நீங்கள் நடக்க பண்ணுவீங்க, அதற்கு கீழே நடக்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வா என்று சொல்லுகிறார். வா என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன ஒரு தைரியம் பாருங்க. அவனுடைய அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஒருவேளை நம்ம முங்கிடுவோமா, அப்படியா இருமா இப்படியா இருமா, எதையுமே அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வா என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக நம்மை கைதூக்கி எடுப்பார். அதே போல தான் பாருங்கள், வா என்கிற வார்த்தையில் தைரியமாய் வைத்த அந்த பேதுரு திடீரென்று பயந்த பொழுது அவர் கைதூக்கி எடுத்து விட்டார். காரணம், அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தைரியமாக இறங்கினதுனால அவனை கைவிடவே இல்லை. இதவான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்வது, ஏது செய்வது சொல்லி ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கூட அடியெடுத்து வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.